வெல்கம் டு STV ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு விஷயத்த லாஸ்ட் வீடியோலேயே ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பேன். ஆமாம், இப்போது கம்பேரிசன் இன் லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது எழுத்துக்களோட ஒப்புமையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் எழுத்துக்களில் 4 வகையும் இங்கிலீஷ் எழுத்துக்களில் 2 வகையும் இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நாம் இங்கிலீஷை எப்படி படிக்கலாங்கிறத இந்த ஒரு பாடத்தில் கற்றுக்கலாம். இங்கிலீஷில் மொத்தம் மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள், அதாவது வவ்வல்ஸும் கான்சனன்ஸும் இருக்குன்னு லாஸ்ட் பாடத்திலேயே நம்ம பார்த்தோம். அதுக்கு நிகரான தமிழ் எழுத்துக்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம எழுத்துக்கூடி படிக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாகவே இருக்கும். தமிழில் 4 வகைகளும் இங்கிலீஷில் 2 வகையும் இருக்குது. தமிழில் உயிர் எழுத்துக்கள்னு பார்த்தோன்னா ஆ முதல் அவ் வரை நம்ம சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலாக இங்கிலீஷில் சொல்லணும்னா வவ்வல்ஸ்னு சொன்னோன்னா AEIOU இந்த 5 எழுத்துக்களை நம்ம சொல்லலாம். இதுபோல் தமிழில் மெய் எழுத்துக்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா இக்கு முதல் இன்னு வரைக்கும் 18 எழுத்துக்களை சொல்லலாம். இதுக்கு ஈக்குவலாக மெய் எழுத்துக்கள், அதாவது இங்கிலீஷில் கான்சனன்ஸ்னு சொல்லுவோம். இந்த எழுத்துக்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறது B முதல் Z வரைக்கும். அதாவது AEIOU தவிர மீதி இருக்கக்கூடிய 21 எழுத்துக்களுமே மெய் எழுத்துக்களாக கருதப்படுது. இதை தாண்டி தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள் கா முதல் நவ் வரைக்கும் சொல்லலாம். அதை தொடர்ந்து ஸ்பெஷலான ஒரு எழுத்து தமிழில் இருக்குது, அக்கன்னா. இந்த எழுத்து தான் ஆயுத எழுத்துன்னு நம்ம சொல்லுவோம். இந்த வகையில் தமிழில் மொத்தம் 247 எழுத்துக்களும் ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்களும் இருக்குது. நாம் இந்த வீடியோவில் ஒரு லெட்டரை எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணுங்கிறத பார்த்தோம். அதாவது தமிழில் இந்த எழுத்துக்கள் இருக்குன்னா ஆங்கிலத்தில் எதை வச்சு மேட்ச் பண்ணி படிக்கலாம்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வவ்வல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உயிரெழுத்துக்கள்.